இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் இருக்க சன் டேன் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா கிளியராக க்ளோயிங்காக வச்சுருக்கோம். இப்போ வாங்க இந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பச்சைப்பயிறு மாவு வந்து ஆட் பண்ணுறேன். பச்சைப்பயிறு மாவு வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸை வந்து ஜென்டலாக எக்ஸ்போலேட் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுவோம். நம்ம முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைவ் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸராக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணுறேன். கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் ஃபேஸில் இருக்க பாக்டீரியா ரெடியூஸ் பண்ணி ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணோம், பிக்மெண்டேஷன் வராமல் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் காப்பி பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். காப்பி பவுடர் பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்க, ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஹனி ஆட் பண்ணுறேன். ஹனி வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேஷனாக மாய்ஸ்சரைஸராக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் டொமேட்டோ ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ ஜூஸ் பார்த்தோன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்க டல்னஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாகவும் க்ளோயிங்காக வச்சுருக்கோம். நம்ம முகத்தில் வந்து எந்த ஒரு ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணி நம்ம முகத்தில் இருக்க ஓப்பன் போஸை வந்து டைட்டன் பண்ணோம். சன் டேனை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணால் போதும். உங்கள் ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டாகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி 3 டைம்ஸ் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி வரும்போது உங்கள் முகத்தில் இருக்க சன்டானை ரெடியூஸ் பண்ணி கொடுத்து உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின் கலரை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் ஏஜிங்கை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின் பார்க்க ரொம்பவே கிளியராக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.